சிவாய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி, குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். மேஷ ராசி, இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு 2ஆம் இடத்துல அதோடைய பலனை, வக்ர பலனை எப்போதுமே பார்த்திங்கன்னா வக்ரம் அடைந்து விட்டாலே அது ஒரு சேஷ்டைன்னு சொல்லுவாங்க, சேட்டை பண்ணும். குரு வக்ரம் அடைந்தாலே சேட்டைன்னு சொல்லுவாங்க. குரு என்னென்ன சேட்டை பண்ணுவார், அவமானம், சங்கடம் இதெல்லாம் கொடுப்பார் வக்ரம் ஆயிட்டாருன்னா. குரு நல்லவர், குரு நல்லா இருந்தால் தான் நல்லதை கொடுப்போம். வக்ரம் ஆயிட்டாருன்னா ரெட்ரோகேட் பொசிஷன் வந்துட்டாலே பிரச்சனையை தான் கொடுப்பார். ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதற்கான சுபிட்ச பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட நிலைகளில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை இருந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு அது வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு குரு பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு செல்வம், அதாவது தனம், குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது. உங்கள் பேச்சுக்கு இவ்வளோ நாள் மரியாதையே இல்லாமல் இருந்துச்சுங்க, இப்போ உங்களோட மதிப்பு அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியாக இருந்துச்சுங்க, இப்போ தீரும். அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். தனம் கண்டிப்பாக வந்துடும், நிறைய பணம் வரத்து வந்துடும். குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்துச்சுங்க, இப்போ குடும்பத்தில் பிரச்சனை தீரும். அதுவே பெரிய சுபிட்சம். அதே மாதிரி பேச்சாற்றல், நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது ஓப்பனாக இப்போ சொல்லி அந்த பேச்சினால் வந்த விபரீதங்கள் எல்லாம், வம்பு வழக்குகள்லாம் இப்போ முடிஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை, செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறும். இந்த மாதிரி ஒரு சுபிட்ச பலன்களை மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அலுவலக பணியில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தோடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தனித்தன்மையான தனித்திறமை இப்போது வெளிப்படும். படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாள் மந்தத்தன்மையை கொடுத்துட்டு இருந்தார் வக்ரமாய், இப்போது படிப்பில் மிகப்பெரிய ஆர்வம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிறது காணக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பழைய தகராறுகள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும். வருமானம் நன்றாகவே இருக்கும். தொழிலில் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை ரொம்ப பிரான்ச்சஸ் வச்சுருக்கேங்க, இதெல்லாம் இப்போ முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகும். சுபிட்சங்களை வாரி வழங்கக்கூடியதாகவும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக சொன்னோம்னா தனம், குடும்பம், வாக்கு இது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ நாள் காசுக்கு தடுமாறினேங்க, ஒரு பைசா கூட நமக்கு கையில் தாங்களை வர்றது போகிறது. ஆனால் இப்போ காசு வரும் உங்கள் கையில். பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இத்தனை நாளாக 3ஆம் நபர் தலையீடு, லோன் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வீட்டில் வம்பு வழக்கு,
புரிதல் இல்லாமல் 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் அது பெரிய விஷயமாக்கிட்டாங்க வீட்டில். அதெல்லாம் இப்போ சரியாகும். ஒரு மேஜிக் நடக்க போகுது. 2ஆம் இடத்துல வருகின்ற இந்த குரு நிற்கிற வக்ர நிவர்த்தி ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணுவார். ஆசமான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். எங்கெங்க மேம் கொடுக்குது? மேஷராசிக்காரங்களாம் கதற வடிக்குது. குரு வக்ரம் பண்ணிருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? பிரச்சனை கொடுத்துருப்பார். ஆனால் திசாபூத்திகள் மேஷ கிருத்திகை, பரணி, அஸ்வினி, கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் திசா புத்தி என்ன போயிட்டுருக்கு? 30லேருந்து 50க்குள்ளே இருக்குது, 60க்குள்ளே இருக்குன்னா சனி, குரு, ராகு இந்த மாதிரி திசை நடந்துட்டு இருந்ததுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு யோகமாக அவயோக திசையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கவும். இல்லை என்னுடைய அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கே கால் பண்ணுங்கள். இந்த திசை நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரான டைம் இது. குரு திசைனா 100% இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாமே நடக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி கண்டிப்பாக இருப்பீங்க. இன்கேஸ் குரு திசை உங்களுக்கு யோக திசையாக இருக்குது, இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையுதுன்னா 200% உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லைங்க எனக்கு சனி திசை, ராகு திசை, அது யோகமானு பாருங்கள். யோகம்னா பிரச்சனை இல்லை, சனி திசைக்கும் நல்லது பண்ணும். அவயோகமாக ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க தசாபூத்தே, நீங்கள் எத்தனை நல்லது நடந்தாலும் அந்த திசைகள் வந்து உங்களை பாதிக்கும். அது திசை என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன திசை போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லாட்டி உங்கள் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காமிச்சு என்ன திசை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யோகமாக அவயோகமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த வெற்றிகளை அதிகரிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு மேஜிக் மாதிரி நடக்கும். சுண்டலை வேக வைத்து வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமையில் விநியோகம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தி இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்க காத்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வக்ரம்னாலே சேட்டை பண்ணுறது. அந்த குரு வக்ரம் என்ன பண்ணுவார்? சேட்டை பண்ணுவார். உங்களை அவமானங்களை படுத்துவார், கஷ்டங்களை படுத்துவார், சங்கடங்களை படுத்துவார். ஆனால் என்ன பண்ணுது இந்த குரு? இந்த ஜென்ம குரு இப்போ வனவாசம்தான், ஆனாலும் அந்த வக்ரம் ஆகும்போது மிகப்பெரிய கெடு பலன்களையே கொடுத்துருக்கும். வக்ரம் சேஷ்டை தான் என்றைக்குமே, பல மடங்கு அது பவர் ஆகிடும். குரு வக்ரம் அது நிவர்த்தி அடையும் போது சாதாரண பலனை உங்களுக்கு கொடுத்துரும். பெரிய ஜென்ம குரு வந்து வனவாசமாக இருந்தால் கூட வக்ரம் அடையும் போது பவர் அதிகமாக இருந்திருக்கும். உடல்நிலையில் பிரச்சனை, மனநிலையில் பிரச்சனை, கஷ்டங்கள், சங்கடங்கள், நோய்வாய் ஏற்படுது, வேலையில் பிரச்சனை, வேலையில் விருப்பமில்லாத இடமாற்றம், பணியிடத்தில் போராட்டமான ஒரு சூழ்நிலை, சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு, இப்படி பல சங்கடங்களை வந்து கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ அது சரியாகக்கூடிய வக்ரம் சரியாகக்கூடிய நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும்போது 5, 7, 9 பார்வையோட சுப பலன்களை கொடுப்பார். என்னதான் ஜென்மத்தில் உட்கார்ந்தாலும் சங்கடத்தை கொடுத்தாலும் 5, 7, 9 பார்வை இப்போது நல்லதை கொடுக்கும். வக்ரம் அடையும் போது அந்த பார்வை வந்து சரியில்லாத பார்வையாக இருந்தால் கூட 5, 7, 9 பார்வை உங்கள் சுபிட்சமான ஸ்தான பலன் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும், தொழில், வேலை, திருமண வாழ்க்கை போன்ற சிறப்பான பலனை கொடுக்கும். 7ஆம் இடத்து சப்தம பார்வையினால் கிடைக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, புத்திரபாக்கியம், நண்பர்கள் மூலமாக தொழில் தொடர்பான வாய்ப்புகள், இந்த மாதிரி ஆதரவு அப்படிங்கிறது அளிக்கும். 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா அற்புதமான அந்த பார்வை நீண்ட நாட்கள் தந்தை அல்லது தந்தை ஒரு இந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். தந்தை வழியில் சொத்து பண வரவுகள் அதிகமாகும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஏதான ஒரு வழியில் திடீர் வரவு, சொத்து, புதிய வாய்ப்புகள் அப்படிங்கலாம் இருக்கும். ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால ஏதாவது மனக்கவலை கொடுக்க தான் செய்யும். தேவையற்ற கஷ்டங்கள், மனசங்கடங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேரங்காலமாக இந்த காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் சில பேருக்கு ஜென்மத்திலே இப்போ குரு வந்து ஜாதகத்திலே இருக்கும். அந்த மாதிரி ஜென்ம குரு இருந்தாலே அவங்களுக்கு மனக்குழப்பம்தான், சங்கடம்தான். ஆனால் அது சுபிட்ச பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகளை தான் கொடுக்கும். ஸ்தான பலம் இப்போ இருக்குது, அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாம் நடக்கும், நல்ல சுப நிகழ்ச்சிகளே நடக்கும். தடைக்கு பின் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும்.
ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிடுவீங்க. அதுவாகவே நடக்கும். நீங்கள் செய்யவே தேவையில்ல. உங்கள் மனக்குழப்பம் மனசங்கடம் குரு கொடுத்தாலும் ஸ்தான பலங்கள் ஒரு பார்வைப்படுறதுனால நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இந்த குரு வக்ர நிவர்த்தி செய்யும். குரு வக்ரம் அப்படின்னாலே இந்த குரு வக்ரம் வக்ர பார்வை அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த வக்ர பார்வை சரியில்லைனாலும் நிவர்த்தி அடையும் போது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுக்கும். இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கண்டிப்பாக கொடுக்கும். மாற்றங்களை எதிர்நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுச்சுன்னா உங்கள் ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது வரைக்கும் சங்கடம் தனிமைப்படுத்துறது உங்களை தனிமைப்படுத்தும். ஜென்ம குரு வனவாசம்னா என்ன? எல்லா உற்றார் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் அந்த ஸ்தான பலம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குடும்பம் இல்லைன்னா குடும்பம் அமையும். உங்களுடைய 5, 7, 9 அப்படின்றது குழந்தை பாக்கியம். அதே மாதிரி பாக்கியஸ்தானம் எல்லாமே வேலை செய்யும். அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியங்களும் வேலை செய்யும். இது போதாதா? குரு பார்வை பூர்வ புண்ணியத்துக்கு கிடைச்சிதுன்னா குலதெய்வ அனுகிரகம் எங்கே போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகும், திருமணம் ஆகி குழந்தைகள் வருவாங்க. இதெல்லாம் நல்ல சிறப்பான காலகட்டத்தை எதிர்நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும். இது உண்மையான ஒரு விஷயம். அதனால் இந்த காலங்களை பயன்படுத்தி உங்கள் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஏற்படுகின்ற அடிப்படை விஷயங்கள், கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், பாக்கியஸ்தானத்தில் உள்ள சொத்து சுகங்கள், இது எல்லாமே கொடுக்கும். அதுவே போதுமானது. ஸ்தான பலம் இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அள்ளி கொடுக்க காத்திருக்கு. அதை வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். என்ன தான் மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை, அது பொருளாதார ரீதியாக உள்ள சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கும்.